வணக்கம் டாக்டர். வணக்கம். எப்படி இருக்கீங்க? Yeah, I'm fine. How are you people? சூப்பரா இருக்கும் டாக்டர். Fine. ஸோ நிறைய டவுட்ஸ் இருக்கு. அதுவும் நிறைய ரீசெண்டா ஆடியன்ஸ்லாம் நிறைய கேட்க சொன்னாங்க. அதனாலே நாங்க கேட்க போறோம். ரீசெண்ட் டைம்ஸ்ல நிறைய பேருக்கு ஹார்ட் அட்டாக் வருது. அதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ் COVID-19 சொல்றாங்க. உண்மையா டாக்டர்? ஸோ இப்போ ஆஸ் சச் ஹார்ட் அட்டாக்ஸ் ரொம்ப அதிகமாயிடுச்சு, பர்டிகுலர்லி யங் பீப்புளுக்கு. இது ஏன்னா இப்போ ப்ரெசென்ட் லைஃப் ஸ்டைல் அப்படி இருக்கு. ப்ளஸ் என்னன்னா அவேர்னஸ் ரொம்ப கம்மியாகுது. அவங்க சின்ன வயசு தான், ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு தே டோன்ட் டெஸ்ட், தே டோன்ட் எவாலுவேட் எனி திங். தட் இஸ் ஒன் ரீசன். அதர் தென் தட் இப்போ கோவிடுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா எல்லாமே கொஞ்சம் ஃபாஸ்ட் ட்ராக் ஆயிடுச்சு. கோவிட் வந்ததுக்கப்புறம் இந்த பிளாக் ஃபார் எக்ஸாம்பிள் விச் வில் டேக் 10 years டு ப்ரோக்ரஸ் ஃப்ரம் 10% to 90%. இப்போ என்ன ஆச்சுன்னா 2 to 3 yearsலேயே ரொம்ப ஃபாஸ்ட்டாக ப்ரோக்ரஸ் ஆகிடுது. ப்ளஸ் அந்த பிளாக்கோட தன்மை அதெல்லாம் கொஞ்சம் வேரியிங்காக இருக்குது. சடனாக ரப்சர் ஆகிறதுக்கான சான்சஸும் ரொம்ப அதிகமாகிடுச்சு. சரிங்களா? ஸோ இந்த கோவிடுக்கு அப்புறம் தான் இந்த ஈவெண்ட்ஸ் எல்லாம் நாங்கள் நிறைய பார்க்குறோம். பர்டிகுலர்லி யங் பேஷண்ட்ஸ் அண்ட் சிவியர் அஃபெக்ட் ஆன பேஷண்ட்ஸ் எல்லாம் த சான்சஸ் ஆஃப் ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் இன் த ஃபியூச்சர் மேபி 2 to 3 years ஆஃப்டர் கோவிட் ரிகவரி இப்போ அதிகமாக இருக்குது. ஸோ எவாலுவேஷன் இப்போ ரீசெண்டாக ஸ்டடீஸ் எல்லாம் கூட நிறைய வந்திருக்கு. யூரோப்பியன் ஹார்ட் ஜர்னலில், ICMR எல்லாமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அட்லீஸ்ட் தீஸ் பேஷண்ட்ஸ் டு பி ஃபாலோட் அப் ஃபார் 3 to 4 years ஃப்ரம் த கோவிட். அவங்க கோவிட் மைல்டாக இருந்தாலும் சரி, சிவியராக இருந்தாலும் சரி. த சிவியர் பேஷண்ட்ஸ் ஷுட் பி மோர் கேர்ஃபுல். மைல்டர் பேஷண்ட்ஸ் மே பி அ லிட்டில் லெஸ் கேர்ஃபுல். பட் எல்லா கோவிட் பேஷண்ட்ஸ்க்கும் ரிகவர் ஆனதுக்கப்புறம் தேர் இஸ் அ குட் சான்ஸ் தட் தே வில் ஹாவ் அ ஹார்ட் ப்ராப்ளம் கம்பேர்ட் டு த நார்மல் பாப்புலேஷன். ஸோ அது ஒரு இம்பாக்ட் கண்டிப்பாக இருக்குது. ஸ்டடீஸ் இப்போதைக்கு எல்லாம் அப்சர்வேஷனல் ஸ்டடீஸ் தான். எல்லாமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த மாதிரி கோவிட் ரிகவர் ஆன பேஷண்ட்ஸை அப்சர்வ் பண்ணியிருக்காங்க, ஃபாலோ அப் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்கள கம்பேர் பண்ணும்போது நார்மல் பீப்புள் ஹூ டிட் நாட் ஹேவ் கோவிட் அவங்கள ஃபாலோ அப் பண்ணும்போது இவங்களில் ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் அதிகமாக வந்திருக்கு. ஸோ இப்போதைக்கு இதுதான் கன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இன்னும் ரிசர்ச் நடக்க வேண்டியது இருக்குது. இன்னும் அதுக்குள்ளே போய் நம்ம இதனால தான் டெஃபினட்டாக இருக்குன்றதுக்கு இன்னும் எவிடன்ஸ் வேணும். இன்னும் கொஞ்சம் லாங்கர் ஃபாலோ அப் ஸ்டடீஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஓகே டாக்டர். ஸோ அதே போல் இந்த மாதிரி தீவிரமாக ரொம்பவே ஹெவியாக COVID-19 எஃபெக்ட் ஆனவங்கெல்லாம் ICMR என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஹெவியாக உடற்பயிற்சி செய்ய வேணாம், அது நல்லது இல்லைன்னு சொல்லிட்டு அறிவுறுத்திருக்காங்க. அது எந்த அளவுக்கு உண்மை டாக்டர்? ஸோ இப்போ ஹெவி உடற்பயிற்சினா ஃபஸ்ட்டு என்ன அப்படின்றது நம்ம கிளாரிஃபை பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இப்போ எந்த உடற்பயிற்சியும் லைட்டு, மாடரேட்டு இல்லை ஹெவின்றது எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா பேஸ்ட் ஹார்ட் ரேட். ஹார்ட் ரேட் எவ்வளோ உங்கள் பேஸ் லைன்லேருந்து இன்க்ரீஸ் ஆகுன்றதை வச்சு. ஸோ எல்லாருக்கும் ஒரு பர்சனுக்கும் ஒரு மேக்ஸிமம் ஹார்ட் ரேட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது ஃபார்முலா 220 - ஏஜ்னுவாங்க. ஸோ ஜென்ரலி அரௌண்ட் 170, 180 வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த ஹார்ட் ரேட் எப்போ 150, 160க்கு மேலே போதோ இட் ஃபால்ஸ் அண்டர் ஹை இன்டென்சிட்டி ஆக்டிவிட்டி. ஸோ இந்த ஹை இன்டென்சிட்டி ஆக்டிவிட்டி இஸ் நாட் வெரி அட்வைசபிள். சரிங்களா? ஸோ பர்டிகுலர்லி பேஷண்ட்ஸ் இல்லை, நார்மல் இண்டிவிஜுவல்ஸ் சடனாக போய் ஹை இன்டென்சிட்டி ஆக்டிவிட்டியில் இன்வால்வ் ஆகுது நல்லதில்லை. ஏன்னா அவங்க பாடி இஸ் நாட் யூஸ் டு இட். அவங்க சிஸ்டம்ஸ், கார்டியோ சிஸ்டம், நர்வஸ் எல்லாமே இட் ஷுட் பி ட்ரெயின்டு கிராஜுவலி. ஸோ இட் இஸ் நாட் அட்வைசபிள் ஃபார் எனி பர்சன் வெதர் கோவிட் அஃபெக்டட் ஆர் நாட். எல்லாருக்கும் சடனாக ஹை இன்டென்சிட்டியில் இன்வால்வ் பண்ணுறது, பர்டிகுலர்லி இந்த சேலஞ்சு, டிக்டாக் சேலஞ்ச் பண்ணுறது, சடனாக ஃபாஸ்டர் ரிசல்ட்ஸ் வேணும் அப்படின்றது, 6 weeksல நான் பாடி இவ்வளோ மாற்றுறேன், டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணுறது, இதெல்லாம் இட்ஸ் நாட் அட்வைசபிள் ஈவன் இன் ஜென்ரல். ஸோ இந்த கோவிட் கம்ஸ் இன் டு த சினாரியோ இட் பிகம்ஸ் மோர் காம்ப்ளிகேட்டட். என்ன ஆகுது அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இந்த பிளாக்ஸுக்கான தன்மை, இந்த பிளாக்ஸுக்கான ப்ரொக்ரெஷன் ரேட்டு இதெல்லாம் ரொம்ப ஃபாஸ்ட் ஆகுது. அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த ஹை இன்டென்சிட்டி அதோட ஆட் ஆகும்போது இன்னும் காம்ப்ளிகேஷனுக்கான சான்சஸ் அதிகமாகுது. நார்மலாகவே அதிகமாக இருக்கும். இந்த கோவிட் வந்ததுக்கப்புறம் இந்த அடிஷ்னல் ஃபேக்டர் ஆகி மல்டிப்ளை ஆகிடுது எக்ஸ்போனென்ஷியலாக. அப்போ என்ன ஆகுதுன்னா காம்ப்ளிகேஷன் ரேட்ஸ் அதிகமாகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரீசெண்ட் ஈவெண்ட் அந்த குஜராத்தில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு திருவிழா மாதிரி கர்பா ஈவெண்ட் நடந்தது. அதில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 24 hours 10 பேருக்கு ஹார்ட் அட்டாக் வந்தது. இது ஏன் நடந்தது? சடனாக ஒரு பர்சன் நம்ம செடென்ட்ரி லைஃப் ஸ்டைலில் இருந்துட்டு எந்த வேலையும் செய்யாமல், நடந்து கூட போகாமல், எல்லாமே பைக்கு எல்லாமே ஷார்ட்கட்டில் பண்ணிவிட்டு சடனாக ஒரு நாளைக்கு ஃபாஸ்டிங்கில் இன்டென்ஸ் ஆக்டிவிட்டி, இன்டென்ஸ் டான்ஸிங்கு, சவுண்டு இதெல்லாம் நான் 8 hours கண்டினியூஸாக ஆடிக்கிட்டு இருக்கேன், தண்ணி சரியாக குடிக்காமல், ஹைட்ரேட் பண்ணாமல், இப்படி மாதிரி ஹை இன்டென்சிட்டி ஆக்டிவிட்டி சடனாக போகும்போது அந்த பாடினால் எடுக்க முடியாது. கோவிடுக்கு அப்புறம் இந்த காம்ப்ளிகேஷனோட ரேட்ஸ் இன்னும் அதிகமாகிடுச்சு. ஆல்ரெடி இருந்தது, ரொம்ப ரேராக இருந்தது. இந்த மாதிரி பெரிய ஈவெண்ட் நடக்கும்போது ஏதாவது 2 பேர் வெரி ரேர்லி இட் ஹேப்பன். பட் இப்போ ரொம்ப அதிகமானதுக்கான காரணம் கோவிட் தான். ஸோ அதனால நிறைய அதுவும் பர்டிகுலர்லி பேஷண்ட்ஸ் வாட் சிவியர் கோவிட் டிசீஸ், லங் இன்வால்வ்மெண்ட் நிறைய இருந்தவங்க, ஆக்சிஜன் டிபெண்ட் ஆனவங்க, இவங்கெல்லாம் ஒரு 2 to 3 yearsக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். லைட் டு மாடரேட் இன்டென்சிட்டி எக்ஸசைஸ் பண்ணாலே போதும், அதுவே போதும். நம்ம ஹை இன்டென்சிட்டின்னு போகும்போது தான் நம்மளுக்கான காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம்
அதிகமாகுது. சரிங்களா? இப்போ இருக்கிற ஒர்க் கல்ச்சர்லாம் ரொம்பவே மாறிடுச்சு. நிறைய பேர் வந்து நைட் ஷிஃப்ட்லலாம் ஒர்க் பண்ணுறாங்க. ஒர்க் ஸ்ட்ரெஸ்ஸும் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. பட் முன்னாடி இருந்த காலத்தில் வந்து அப்படி இல்லை. ஸோ இது வந்து மேஜர் பார்ட் ப்ளே பண்ணுதா? இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் இருக்கிற ஒரு ஒர்க் ஸ்ட்ரெஸ் வந்து ஹார்ட் அட்டாக் வரதுக்கு ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணுதா? இது டெஃபினட்டாக எஸ் தான், 100% ட்ரூ. ஏன்னா ஓல்டர் டைம்ஸில் வந்து லைஃப் வாஸ் அ லிட்டில் ஸ்லோ. சரிங்களா? எல்லாமே கொஞ்சம் மெதுவாக பண்ணுவாங்க. இப்போ எல்லாமே வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேணுன்றதுனால ஷார்ட்கட்ஸ் நிறைய ஆயிடுச்சு, அடல்ட்ரேஷன் அதிகமாகிடுச்சு. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, ஒரு வாரம் ஃபுல்லாக வந்து மேபி ஒரு 50 hours 60 hours ஒர்க் பண்ண வேண்டிய இடத்துல 70 to 80 hours இல்லை கிட்டத்தட்ட 90 hours கூட போகுது. ஸோ 24 hours ஆல்மோஸ்ட் 12 to 14 hours ஒர்க்லேயே ஸ்பெண்ட் பண்ணால் மீதி ஹவர்ஸில் ஒரு 10 hours 6 to 8 hours தூங்கிட்டா யூ ஹார்ட்லி கெட் 1 or 2 hours ஃபார் யுவர் பர்சனல் ஆக்டிவிட்டி. அதில் நீங்கள் என்ன ஃபிசிக்கலாக நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? நீங்கள் சும்மா தான் உட்கார போகிறீங்க. ஸோ டெஃபினெட்லி வி ஹாவ் டு ஸ்லோ டவுன் and the level of the duration of work has to be reduced. And in the traveling, in addition to it, இந்த மாதிரி traveling பண்ணுறது, டிராஃபிக்கில் அது ஒரு 1 or 2 hours போகிறது, நம்ம சாப்பிட்ற டயட் ரொம்ப லேட்டாக சாப்பிட்டு அப்படியே போய் படுக்கிறது, வீட்டுக்கே லேட்டாக போகிறது, 8 o'clock 9 o'clock போயிட்டு 10 o'clock சாப்பிட்டு 11 o'clock படுக்கிறது, திரும்ப காலையில் எழுந்துச்சு அதே ரொட்டீன். ஸோ there is no physical activity in between at all. One. Second thing is the food that you take also is all instantly prepared, everything is processed. So எல்லாமே ஃபாஸ்ட்டாக வேணும், ரிசல்ட்ஸும் ஃபாஸ்ட்டாக வேணும் அப்படின்னா யூ ஹாவ் டு ஃபேஸ் த கான்சிக்வன்சஸ். ஸோ அதுதான் ப்ராப்ளம் ஆகிட்டு இருக்கு. டெஃபினெட்லி ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் கான்ட்ரிபியூட்ஸ் அ லாட் டு திஸ். அண்ட் இட்ஸ் ஜஸ்ட் லைக் கோவிட்னு தான் சொல்லுவேன். இப்போ ப்ரெசென்ட் டே கோவிட் மாதிரி தான் அது. ஸோ இட் இஸ் என்ன சொல்கிறது, இட் இஸ் ஃபாஸ்டனிங் ஆல் த டிசீஸ் ப்ராசஸஸ். அதனால இப்போ வர பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா முன்னாடியெல்லாம் 60 70 நார்மலாக ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் வர பேஷண்ட்ஸ் இப்போல்லாம் 40 35லேயே வந்து ஹார்ட் ப்ராப்ளமோட வந்துடுறாங்க. ஸோ அது வந்து அந்த பேஷண்ட் எப்போ வந்து ஹையஸ்ட் ப்ரொடக்டிவ் லைஃப் ஸ்டைல் ஏஜ் குரூப்பில் இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு ஹார்ட் ப்ராப்ளமாக வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா ஆஸ் அ சொசைட்டி வி ஆர் அண்டர் லாஸ். ஓகே. ஸோ தட் இஸ் வெரி வரியிங் திங் இப்போ இருக்க ட்ரெண்டு பார்த்தீங்கன்னா. அண்ட் இப்போ ஒரு விஷயம் சோஷியல் மீடியாவில் ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு, நீங்களும் கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு முக்கியமான ஒரு பர்சனாலிட்டி வந்து சொல்லியிருக்காங்க, எவ்ரி பீப்புள் ஷுட் ஒர்க் 70 hours a week அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு விருப்பப்படுறீங்க? 70 hours a week நீங்கள் எப்படி ஒர்க் பண்ணுறீங்கன்றது, the work distribution matters. நீங்கள் 2 நாளில் 20 hours நீங்கள் முடிச்சிடலாம், 40 hours முடிச்சிடலாம், இல்லை நீங்கள் அதை மெதுவாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணியும் பண்ணலாம். ஸோ த டிஸ்ட்ரிபியூஷன் மேட்டர்ஸ். யூ ஷுட் டேக் அ பிரேக். அதுவும் ப்ளஸ் நீங்கள் சாப்பிட்ற ஃபுட்டு நீங்கள் என்ன உங்களுக்கு there should be some food இன்டேக்குக்கும் நீங்கள் பண்ணுற ஒர்க்குக்கும் ஒரு பேலன்ஸ் இருக்கணும். நீங்கள் வந்து சாப்பிடாம ஹைட்ரேட்டே பண்ணாமல் நீங்கள் பாட்டுக்கு ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கேன் அப்படின்னு பண்ணிங்கன்னா டெஃபினெட்லி கான்சிக்வன்சஸ் இருக்கும். பிளட் கிளாட்டிங் டெண்டன்சி அதிகமாக இருக்கும், கொலஸ்ட்ரால்ஸ் அதிகமாக போகும். நீங்கள் நல்லா நாள் ஃபுல்லாக ஒர்க் பண்ணிவிட்டு நைட்டில் 10 மணிக்கு போய் நான் வந்து ஹை கேலரி ஃபுட்டை சாப்பிட்டேன்னா ஆப்வியஸ்லி ஆல் தோஸ் கேலரிஸ் வில் பி கன்வெர்டட் டு கொலஸ்ட்ரால். கொலஸ்ட்ராலுக்கு தான் போய் உட்காந்துட்டு எல்லா ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து வரும். ஸோ ஐ வுடன்ட் ப்ரிஃபர் 70 hours a week, பட் ஸ்டில் இட் டசன்ட் மேட்டர் ஹவு மெனி ஹவர்ஸ் யூ ஒர்க். சரிங்களா? இட் மேட்டர்ஸ் ஹவு யூ ஒர்க். தட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஸோ குவாலிட்டி வி ஹாவ் டு கான்சென்ட்ரேட் தேன் குவான்டிட்டி. அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட், இன்க்ளூடிங் யுவர் ஒர்க், யுவர் ஃபுட், யுவர் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, நீங்கள் உங்கள் பர்சனல் லைஃப் எல்லாத்துலேயும் வி ஷுட் ரன் பிஹைண்ட் குவாலிட்டி தேன் ஜஸ்ட் குவான்டிட்டி. அவனை பார்த்து கம்பேர் பண்ணி நம்ம இன்னும் அதிகமாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வி ஷுட் நாட் புஷ் அவர் பாடிஸ். வி ஷுட் நோ அவர் லிமிட்ஸ் அண்ட் புஷ் இட். அவ்வளோதான். ஓகே டாக்டர். ஸோ இப்போ வந்துட்டு COVID-19லேருந்து ஒரு பர்சன் ரெக்கவர் ஆகிருக்காங்கன்னா அவங்க வந்து டூஸ் அண்ட் டோன்ட்ஸ்ன்னு ஏதாவது இருக்கா? எவ்வளோ நாளைக்கு டாக்டர் அவங்க கன்சல்ட் பண்ணிகிட்டே இருக்கணும் அவங்களோட பாடியை வந்துட்டு செக் பண்ணுறதுக்கு? ஸோ போஸ்ட் கோவிட் ரிகவரி டிபெண்ட்ஸ் அப்பான் அவங்களோட இன்டென்சிட்டி, எவ்வளோ சிவியராக டிசீஸ் இருந்ததுன்றது ஒரு கொஷின், ஒரு திங், ஒரு ஆஸ்பெக்ட். ஸோ சிவியராக இருக்க பேஷண்ட்ஸ் வந்து டெஃபினெட்லி லாங்கர் டேர்ம் ஃபாலோ அப் இருக்கணும். இப்போ இந்த லாங் டேர்ம்னா எத்தனை வருஷம் சார், எத்தனை மாதம் அப்படின்றது இன்னும் ஃபைனலைஸ் ஆகலை. ஏன்னா ஸ்டில் இப்போ கோவிட்லேருந்து நம்ம ரிகவர் ஆகியே 2 to 3 years தான் ஆகிருக்கு. ஸோ வி ஸ்டில் டோன்ட் நோ ஹவு லாங், பட் தே சே அட்லீஸ்ட் 3 to 4 years ஃபாலோ அப் பண்ணுறது நல்லது. அண்ட் இன்டர்வல்ஸ் கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்குது, அட்லீஸ்ட் 3 to 6 months ஒன்ஸ் ஃபாலோ அப் பண்ணுறது நல்லது. ரெண்டாவது, இப்போ மைல்டர் பேஷண்ட்ஸ், மைல்டர் கோவிட் ரிகவரி ஆகியிருக்க பேஷண்ட்ஸ் வந்து மேபி அவங்க வந்து ஒரு பிரேக்ஸ் வந்து லாங்கர் இன்டர்வலாக இருக்கலாம், மேபி 6 months இல்லை 1 yearly ஒன்ஸ் ஃபாலோ அப் மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இவங்கெல்லாம் எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன், கண்டிப்பாக இல்லை. கிராஜுவலாக பண்ணுங்கள். வாட் எவர் யூ வாண்ட் டு டூ, அட்லீஸ்ட் நீங்கள் பேஸ் லைனை எவாலுவேட் பண்ணிவிட்டு உங்களோட கெப்பாசிட்டி, உங்களோட ஃபங்க்ஷனல் கெப்பாசிட்டி என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட டாக்டரோட கன்சல்ட் பண்ணிவிட்டு
எந்த இன்டென்சிட்டி ஆக்டிவிட்டி பண்ணலாம், எப்படி பண்ணலாம். ஸோ ஹவு டு பி டெய்லர்ட் அக்கார்டிங் டு ஈச் பர்சன். ஒரு பர்சனுக்கும் ஒரு மாதிரி கெப்பாசிட்டி இருக்கும். ஸோ அவங்களோட ஃபங்க்ஷனல் கெப்பாசிட்டி அசஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க வந்து கிராஜுவலாக உங்களுக்கு எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் போகலாம் அப்படின்றது. ஸோ exactly the same thing again and again. You have to be slow, you have to be gradual in whatever you have to do in order to avoid complications. Complications வரக்கூடாதுன்னா மெதுவாக ஸ்டடியாக பண்ணுறது தான் பெட்டர். ஸோ தட் இஸ் ஹவ் இட் இஸ். ஓகே டாக்டர், இப்போ பார்த்தீங்கன்னா கோவிட் வந்து லங்ஸை பாதிக்கிற டிசீஸ், அதுக்கும் ஹார்ட்டுக்கும் என்ன கனெக்ஷன்? வெரி குட் கொஸ்டின். ஸோ கோவிட் வந்து நாட் ஓன்லி அஃபெக்ட்ஸ் லங்ஸ், ஆல்தோ இட் ப்ரிடாமினன்ட்லி அஃபெக்ட் லங்ஸ். ஒரு சிஸ்டமாகவே எல்லா செல்ஸையும் அஃபெக்ட் பண்ணுறது தான் கோவிட். அதுதான் வந்து லேட்டர் நம்மளுக்கு வந்து ரிசர்ச்சில் தெரிஞ்ச விஷயங்கள். ஸோ ஹார்ட்டை வந்து ஒன்று டைரெக்டாக கோவிட் வைரஸை அஃபெக்ட் பண்ணலாம் ஹார்ட் மசில்ஸில். இல்லை அப்படின்னா அது சில பிளட்டில் வந்து சில இன்ஃப்ளமேட்டரி ரசாயனங்களை சுரக்க வைக்கும். ஸோ அது வந்து டைரெக்டாக போய் ஹார்ட்டில் இருக்க ரத்த குழாயை அடித்து அங்கே பிளாக்கை க்ரியேட் பண்ண மாதிரி ஒரு டெண்டன்சி, ஒரு ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணி விடுது கோவிட். அதை வந்து ஃபாஸ்டன் பண்ணுறது தான் நெக்ஸ்ட் ஸ்டெப். ஸோ கோவிட் வந்து டைரெக்டாக அடிக்கணும்னு அவசியம் கிடையாது. அது பிளட்டில் வந்து பண்ணுற சேஞ்சஸே வந்து ஒரு கிளாட் ஃபார்ம் பண்ணுறதுக்கோ ஒரு பிளட்ல பிளாக் ஃபார்ம் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகப்படுத்துது. ஸோ இப்படி தான் அஃபெக்ட் பண்ணுது. ஸோ இன்டைரக்டாக இன்டைரக்ட் அண்ட் டைரக்ட், அதாவது மல்டிபிள் வேஸ். இது ஒன் ஆஃப் தோஸ் வேஸ். ஸோ இன்ஃப்ளமேட்டரி ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ஃப்ளமேட்டரி ஸ்டேட்டஸ் அப்படின்னா எனி இன்ஃபெக்ஷன் ஒரு பாடிக்கு வரும்போது சில ஹார்மோன்ஸ் ரிலீஸ் ஆகும். அதெல்லாம் வந்து ஜென்ரலி ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ். அது வந்து கோவிட் வரும்போது நிறைய ரிலீஸ் ஆகும். ஸோ தட் வில் அஃபெக்ட் த ஹார்ட். நாட் ஓன்லி ஹார்ட், ஸ்ட்ரோக் கூட காஸ் பண்ணலாம், கிட்னி ஃபெயிலியர்ஸும் பார்த்துருக்கோம், அண்ட் ஈவன் லிவர் என்சைம்ஸும் அதிகமாக பார்த்துருக்கோம். ஸோ எல்லாத்தையும் தான் அஃபெக்ட் பண்ணும், ப்ரைமரிலி இதெல்லாம். ஸோ வந்துட்டு இப்போ ஹார்ட்ல வந்து ஹோல் இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா, அது குழந்தையிலேருந்தே வந்துட்டு டெவலப் ஆகுது நிறைய பேருக்கு. ஸோ எதனால ஹார்ட்ல வந்துட்டு ஹோல் வருது? ஹார்ட் ஹோல் வந்து டெவலப் ஆகுது இல்லை, அந்த குழந்தை வயிற்றுக்குள்ளே ஃபார்ம் ஆகும்போது ஹார்ட் வந்து சடனாக ஒரு நாளில் ஃபார்ம் ஆக போகிறது இல்லை. ஸோ அது கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகும். சரிங்களா? ஸோ இந்த டெவலப்மெண்ட் ப்ராசஸில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா அங்கே வந்து மேபி ஒரு ஜெனட்டிக் ரிலேட்டடாகும், இல்லை தாய்க்கு ஏதாவது வியாதி வந்திருந்தாலும், ஃபார் எக்ஸாம்பிள் எனி வைரல் டிசீசஸ், அதெல்லாம் வந்துருந்தா என்ன ஆகும்னா இந்த ப்ராசஸ் வந்து இன்டரப்ட் ஆகிடும், நடக்காது. ஸோ அது எந்த ஸ்டேஜில் நடக்கலையோ அந்த தகுந்த மாதிரி அதுக்கான ஹோல் சைஸும் சரி, லொக்கேஷனும் சரி. இட்ஸ் நாட் அ சிங்கிள் ஹோல், தேர் கேன் பி மல்டிபிள் ஹோல்ஸ். த லொக்கேஷன் வேரிஸ். ஒரு குழந்தைக்கும் இந்த ஹோல்ன்றது வந்து ஒரு இடத்துல இருக்கலாம். இது வந்து எந்த ஸ்டேஜில் அவங்கள அஃபெக்ட் பண்ணுதுன்றதை வச்சு இருக்கு. ரெண்டாவது ஜெனட்டிக் டிசீஸுக்குனாலையும் கூட இருக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபேமிலி எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஹார்ட் டிசீசஸ் வந்துட்டே இருக்கும். ஸோ இவங்களுக்கெல்லாம் கூட அந்த மாதிரி வரலாம். ஸோ இது வந்து டெவலப் ஆகுறதுல குழந்தை ஃபார்ம் ஆகும்போதே, வயிற்றுக்குள்ள ஃபார்ம் ஆகும்போதே வருது. ஓகே டாக்டர். ஸோ டயபெட்டிஸ் அண்ட் ஹை பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்களுக்கு தான் வந்துட்டு இந்த ஹார்ட் அட்டாக் உடைய சான்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும்னு சொல்லுவாங்க. பட் இப்போலாம் வந்து ரீசெண்ட் டைம்ல யங்ஸ்டர்ஸ்க்கே நிறைய அஃபெக்ட் ஆகுது. இந்த ப்ராப்ளம் இல்லாதவங்களுக்குமே. ஆமாம். எதனால வருது டாக்டர்? ஸோ அதான் முன்னாடி வந்து நம்மலாம் மெடிசன் ஸ்டடி பண்ணும்போது வந்து எங்களுக்கு வந்து ஹார்ட் அட்டாக்னா சுகர் இருக்கணும், பிபி இருக்கணும், இந்த ஏஜ் இருக்கணும்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இப்போ ட்ரெண்டு வந்து மாறிக்கிட்டே இருக்குது. நாங்கள் பார்க்குற பேஷண்ட்ஸ் முன்னாடியெல்லாம் வந்து 10 ஹார்ட் அட்டாக் பேஷண்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா லெஸ் தென் 1 or 2, மேக்ஸிமம் லெஸ் தென் 45 இருப்பாங்க. இப்போ பார்த்தா ஆல்மோஸ்ட் 50% 45 கீழே தான் இருக்காங்க. ப்ரொவைடட் நிறைய பேருக்கு வந்து கொலஸ்ட்ராலும் இல்லை, டயபெட்டிஸும் இல்லை, ஹைப்பர் டென்ஷனும் இல்லை, எதுவுமே இல்லை. ஸோ இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்டிகுலர்லி போஸ்ட் கோவிட் தான் அகெயின். ஸோ போஸ்ட் கோவிட் வந்து நான் சொன்ன மாதிரி அந்த பிளாக்ஸுக்கான அந்த தன்மை அது வந்து ரேப்பிடாக ப்ரொக்ரெஷன் வந்து அதிகமாகிடுச்சு. ஸோ ஃபாஸ்ட்டாக பிளாக் ஆகிற தன்மை அதிகமாகிடுச்சு. அதனால இது வந்து சின்னவங்களையும் சீக்கிரமாக அஃபெக்ட் பண்ணுது. எந்த வியாதி 50, 60 வர வேண்டிய பிளாக் வந்து அது இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே வந்துடுது. ரெண்டாவது இந்த ஸ்மோக்கிங் லைஃப் ஸ்டைல் அகெயின் கம்ஸ் இன் டு த பிக்சர். ஸோ இந்த மாதிரி பழைய இது மாதிரி கரெக்டான தூங்கி கரெக்டான ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இதெல்லாம் பண்ணலை, டயட்டு சரியாக இல்லை, ஆல்தோ யூ டோன்ட் ஹேவ் டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், இந்த மாதிரி ஃபுட்டும் ஸ்மோக்கிங் ஹேபிட், ஆல்கஹால் இன்டேக் இதெல்லாம் வந்து கான்ட்ரிபியூட்டிங் டு த ஹார்ட் ப்ராப்ளம்ஸ். ஸோ எல்லாம் சேர்ந்து தான் வருமே தவிர நம்ம ஒரு காரணத்தை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணவே முடியாது. ஓகே. ஸோ அதே மாதிரி இப்போ ஸ்மோக்கிங் ஹேபிட் இருக்கிறவங்களுக்கு சிவியரா ஹார்ட் அட்டாக் வருது, அதுக்கான மெயின் காரணம் என்ன டாக்டர்? ஸ்மோக்கிங் பார்த்தீங்கன்னா ஜென்ரலி யங்ஸ்டர்ஸ் டு மிடில் ஏஜ் பீப்புள் பண்ணுறது. ஸோ இவங்களுக்கு வந்து இவங்களோட ஹார்ட்டோட மசில் எப்படி இருக்குன்னா கண்டிஷன் ஆகியிருக்காது. கண்டிஷனிங்னா என்ன சார் அப்படின்னா ஜென்ரலி ஓல்ட் பீப்புள் 70, 80 இயர்ஸில் என்ன ஆகும்னா பிளாக் வந்து மெதுவாக டெவலப் ஆகும்போது அந்த ஹார்ட்டோட மசில் வந்து ப்ரிப்பேர்ட் ஆகிடும். இப்போவே இல்லை நம்மளுக்கு இப்போவே பிளட் சப்ளை கம்மியாகிட்டே போகுது அப்படின்றது ஒரு ஸ்டேஜ் வர வரைக்கும் அதை வந்து தாக்கு பிடிச்சிட்டு இட் வில் பி தேர் வில் பி சம் மைக்ரோ சேஞ்சஸ் இன்சைட் இது.
அதனால சடனாக ஹார்ட் அட்டாக் வரும்போது தாங்குவாங்க. அதனால தான் 80 இயர்ஸ் 70 இயர்ஸ்ல அவங்க ஹார்ட் அட்டாக் அவங்க சும்மா வீட்டில் உட்காந்துட்டு இருப்பாங்க, சும்மா லைட்டாக தான் கேஸ்ன்னுவாங்க. அதே சின்னவங்களுக்கு வரும்போது அப்படி இல்லை, அவங்க மசில் வந்து ப்ரிப்பேர்டாக இல்லை. ஸோ சடனாக ஒரு ஷாக் மாதிரி இருக்கும் அவங்க ஹார்ட்டுக்கு. ஸோ இந்த ஸ்மோக்கிங் அதோட அடிஷனல் ஏன் அப்படின்னா இவங்களுக்கெல்லாம் ரத்த குழாய் சுருங்கத்துக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ வேசோஸ்பாசம் அப்படின்வாங்க, சடனாக சுருங்கும் அந்த பிளட் வெசல். ஸோ சுருக்கம் ப்ளஸ் பிளாக் எல்லாம் சேர்ந்து வரும்போது அந்த ஹார்ட் ப்ரிப்பேர்டாக இல்லாத போது சடனாக மேஜர் ஹார்ட் அட்டாக்காக போயிட்டு ஃபேட்டல் இவெண்ட்ஸாக தான் போய் முடியும், வென்ட்ரிகுலர் டாக்கிகார்டியா. ஸோ அவங்களுக்கு வந்து டைமே இருக்காது போய் ஹாஸ்பிட்டலுக்கு போய் ரீச் ஆகிறதுக்கு, அதுக்குள்ளேயே மயக்கம் போட்டு கீழே வந்துடுவாங்க. ஸோ அங்கே தான் சிபிஆர் கம்ஸ் இன் டு பிளே. நம்ம ஏன் பப்ளிக் அவேர்னஸ் சொல்கிறோம், சிபிஆர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், எஸ்பெஷலி இன் பப்ளிக் கேதரிங்ஸ் ஆர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், எனி ஆஃபீஸஸ், ஸ்கூல்ஸ், காலேஜஸ், எவ்ரி ஒன் ஷுட் பி knowing the CPR. ஸோ அந்த டைமில் நம்ம சிபிஆர் பண்ணால் மேபி 10ல் அட்லீஸ்ட் 1 or 2 பீப்புளை நம்ம வந்து காப்பாற்ற முடியும். ப்ளஸ் அவங்களுக்கு ஒரு டைம் இருக்கும் ஹாஸ்பிட்டல் ஷிஃப்ட் ஆகிற வரைக்கும். ஸோ யங்ஸ்டர்ஸுக்கு வந்து இதுதான் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே டாக்டர். ஸோ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, நம்ம வந்துட்டு ஹேபிடேட், நம்ம லைஃப் ஸ்டைல் வந்துட்டு இப்போல்லாம் வந்துட்டு ப்ராப்பரான ஸ்லீப்பே இல்லாமல் தான் போயிட்டுருக்கு. ஆனால் இந்த ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்களாம் வந்துட்டு நைட் ஷிஃப்ட்லாம் பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட சைக்கிளே மாறி இருக்கும். அவங்கள வந்துட்டு எந்த மாதிரி நம்ம ட்ரீட் பண்ணணும்? ஸோ அவங்க ஜாப் ரோலே அப்படிங்கிற. கரெக்ட். ஸோ நாங்கள் பார்த்த பேஷண்ட்ஸில், இந்த சின்ன வயசில் பார்த்த பேஷண்ட்ஸ் ஹார்ட் அட்டாக்ஸில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நைட் டியூட்டி பண்ணிட்டு அவங்க டயட்டை சரியாக இல்லாமல் தான் இருக்குது. நம்ம பாடி வந்து ஒரு சிர்காடியன் ரிதம்னு ஒன்று இருக்குது, பிரெயினில் ஒரு ரிதம் இருக்குது, சரிங்களா? ஸோ அந்த ரிதம் படி ஃபங்க்ஷன் பண்ணால் எவ்ரி திங் வில் ஃபங்க்ஷன் ஸ்மூத்லி. நீங்கள் எப்போ அந்த ரிதம் பிரேக் பண்ணுறீங்களோ அப்போ என்ன ஆகுதுன்னா காம்ப்ளிகேஷன் ரேட்ஸும் அதிகமாகிட்டே தான் போகும். நம்ம பாடி வந்து நைட்டில் தான் கொலஸ்ட்ரால் சிந்தசிஸ் அதிகமாக இருக்கும். ஜென்ரலி ஒரு ஹார்மோன் ஒரு டைமில் வந்து அதிகமாக ஃபங்க்ஷன் ஆகும், மீதி டைம்லலாம் கம்மியாக இருக்கும். ஸோ நைட்டில் தான் கொலஸ்ட்ரால் சிந்தசிஸ் இருக்கும். அப்போ வந்து நம்ம இந்த மாதிரி நைட் டியூட்டி பண்ணும்போது நைட்டில் தான் போய் சாப்பிட்டுட்டு முழிச்சிட்டு அப்படி இருந்தோம்னா டெஃபினட்டாக உங்களுக்கு அந்த சுகர் வரத்துக்கும் பிபி வரத்துக்கான வாய்ப்புகளும் அதிகம். என்ன தான் நீங்கள் டே டைமில் நல்லா தூங்கினாலும் உங்களோட நேச்சுரல், உங்கள் பாடி இஸ் பில்ட், ஏன்னா ஃபுல்லாக இருட்டாக இருந்தால் தான் நம்ம தூக்கம் வரும்ன்றது வந்து தட்ஸ் ஹவ் இட் இஸ் பில்ட். அப்போ தான் அந்த மெலட்டோனின்ற அந்த ஹார்மோன் ரிலீஸ் ஆகும் உள்ள, அப்போ தூங்குவீங்க. அப்போ மீதி சில சேஞ்சஸ் எல்லாம் சிஸ்டம் எல்லாம் நடக்கணும். ஸோ இதுக்கெல்லாம் நீங்கள் எப்போ ரொட்டீனை பிரேக் பண்ணுறீங்களோ கண்டிப்பாக காம்ப்ளிகேஷன்ஸ் வர தான் செய்யும். ஸோ யூ ஆர் புட்டிங் எவ்ரி திங் இன் டு ஹேவயர். ஸோ எந்த சிஸ்டமே நீங்கள் ஒழுங்காக வேலை செய்ய விடுறதில்ல. அப்போ எல்லாமே ப்ராப்ளம் ஆகும்போது கொலஸ்ட்ரால், பிபி, சுகர் எல்லாம் சேர்ந்து எல்லாம் வரப்போகுது. சீக்கிரம் ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் வர வாய்ப்புகள் அதிகம். ஸோ ஐ வில் ப்ரிஃபர் டெஃபினெட்லி நைட் ஷிஃப்ட்ஸ் இஸ் என்ன சொல்கிறது, ஒரு சாபம் மாதிரி தான் சொல்லுவேன் இந்த யங்ஸ்டர்ஸுக்கு. ஸோ அது இட்ஸ் நாட் அட்வைசபிள் டு டூ. முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுறது நல்லது. இன்கேஸ் இல்லை நான் நைட் டியூட்டி பண்ணி ஆகணும், அது வழி இல்லை, ஃபைனான்ஷியல் ஸ்டேட்டஸ் இது அதுனாலும் அட்லீஸ்ட் நீங்கள் சாப்பிட்ற ஃபுட்டு நைட்டில் சும்மா போய் டீ காஃபி குடிச்சிட்டு நைட்டில் போய் பிரியாணி சாப்பிட்றது, பரோட்டா சாப்பிட்றது, இந்த ஹை கேலரி ஃபுட் சாப்பிடாம கீப் இட் லைட். ஸோ அந்த மாதிரி லைட் ஃபுட்டை சாப்பிட்டுட்டு நிறைய ஹைட்ரேட் பண்ணிவிட்டு மேபி யோகா, மெடிடேஷன் இந்த மாதிரி கொஞ்சம் ஹெல்த்தி ஹேபிட்ஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நியூட்ரலைஸ் பண்ணலாம் நீங்கள் பண்ண டேமேஜ், சரிங்களா? ஸோ தட்ஸ் ஆல். அதே மாதிரியே நிறைய டாக்டர்ஸ் வந்து எந்தெந்த டைமில் வந்து ஃபுட் சாப்பிடணும், டின்னர் எப்போ சாப்பிடணும், லஞ்ச் எப்போ சாப்பிடணும்னு சொல்கிறாங்களே. நீங்கள் சொல்லுங்கள் டாக்டர், எப்போ வந்து கரெக்டாக சாப்பிடணும், சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா எவ்வளோ ஹார்ஸ்க்கு அப்புறமா தூங்கணும்? ஸோ நான் அதை ஏற்கனவே சொன்ன மாதிரி தேர் இஸ் அ டைம் ஃபார் எவ்ரி திங். ஸோ இப்போது நம்ம சாப்பிட்றதுக்கு டைம்ன்றது வந்து ஜென்ரலி டே டைம்லேயே முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் முடிஞ்சிடணும். டே டைம் இந்த மீன் லெஸ் தென் பிஃபோர் 7 PM. 7 PM ஆமாம், எல்லாத்தையும் நீங்கள் என்ன சாப்பிட்டாலும் சரி. பிகாஸ் ஆஃப்டர் தட் வாட் எவர் யூ புட், நீங்கள் ஜஸ்ட்டு போய் தூங்க தான் போகிறீங்க, நீங்கள் ஒன்றும் உங்களுக்கு அப்போ எந்த ஒர்க்கும் கிடையாது. ஸோ த ஐடியல் ரொட்டீன் அப்படின்னு நான் சொன்னேன்னா அரௌண்ட் 9 to 10 o'clock நீங்கள் ஏதோ பிரேக்ஃபாஸ்ட், மேபி ஹெவி பிரேக்ஃபாஸ்ட் வித் ஹை ப்ரோட்டீன் அண்ட் எவ்ரி திங். அண்ட் மத்தியானம் ஒரு நல்ல ஃபைபர் டயட்டில் இருக்க நிறைய வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் அதுமாதிரி சாப்பிட்டுட்டு ஒரு 6:30, 7க்கே டின்னர் சாப்பிட்றது பெஸ்ட், சரிங்களா? உங்களால் முடிஞ்சால் உங்கள் ரொட்டீன் ஃபிட் ஆச்சு அப்படின்னா. ஏன்னா அதுக்கப்புறம் நீங்கள் விட்டுட்டிங்கன்னா there will be something called as intermittent fasting. ஸோ நீங்கள் 6:30, 7க்கு நீங்கள் டின்னர் முடிச்சிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் டே 9 o'clock வரைக்கும் 14 hours ஃபாஸ்டிங்கில் இருக்கும். அப்போது உங்கள் பாடிக்கு வந்து கொஞ்சம் ரிப்பேர் பண்ணுறதுக்கு டைம் கொடுக்குறீங்க. இல்லைனா நீங்கள் வந்து கண்டினியூஸாக ஏதாவது சாப்பிட்டுட்டே இருக்கீங்க அப்படின்னா நைட் ஒரு 10 o'clock, 11 o'clock சாப்பிட்டுட்டு படுத்துங்கன்னா திருப்பி அகைன் 7 o'clock எந்திரிச்சு சாப்பிடணும்னா there is no rest to the body at all. It cannot concentrate on repairing itself. ஸோ ரிப்பேர் பண்ணுறதுக்கு நீங்கள் டைம் கொடுக்கணும் அப்படின்னா அட்லீஸ்ட் கொஞ்சம் மீதி சிஸ்டம்ஸை ரெஸ்ட்டில் விடணும். ஒன்று. ரெண்டாவது, ஆஸ் ஐ டெல்ட், கொலஸ்ட்ரால் சிந்தசிஸ், கொலஸ்ட்ராலோட ப்ரொடக்ஷன் வந்து நைட்டில் தான் அதிகம்னு சொன்னேன். ஸோ ஆப்வியஸ்லி நீங்கள் நைட்டில் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அது எல்லாமே கொலஸ்ட்ராலில் தான் போய் உட்காரும். ஸோ நீங்கள் சீக்கிரம் சாப்பிட்டீங்கன்னா அட்லீஸ்ட் இந்த வயிறு காலியே டைஜஷன்லாம் முடிஞ்சிட்டு நீங்கள் போகும்போது கொலஸ்ட்ரால் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஒரு சப்ஸ்ட்ரேட் இருக்காது, அதுக்கு கேலரி இருக்காது. அப்போ வந்து ப்ரொடக்ஷன் கம்மியாகும், சுகர் கம்மியாகும். நீங்கள் ஃபாஸ்டிங் சுகர் எல்லாம் எடுத்திங்கன்னா கம்மியாகும்.
பிபி கம்மியாகும். ஸோ ஆப்வியஸ்லி எல்லாமே வந்து இட் வில் ஃபால் இன் பிளேஸ். ஸோ யூ கேன் டேக் 3 meals a day, whatever you want to take. But early dinners is very, very, very important, both for weight management, diabetes, hypertension, எல்லாத்துக்கும் அது சூட் ஆகும். ஸோ தட்ஸ் how it is. ஸோ டைம் அண்ட் த குவாலிட்டி ஆஃப் ஃபுட் ஆல்சோ. ஸோ மார்னிங் நீங்கள் ஹெவி ஃபுட் சாப்பிடலாம், அதே ஃபுட்டை நீங்கள் 7 மணிக்கு வந்து சாப்பிடக்கூடாது. நீங்கள் ஆப்வியஸ்லி கொஞ்சம் அது ஈஸிலி டைஜஸ்டபிள், ஆயில் கம்மியாக இருக்க ஃபுட்டு, ஸ்டீம்ட் ஐட்டம்ஸு, இல்லை செமி குக்டு வெஜிடபிள்ஸ், கொஞ்சம் பவுல் ஆஃப் ஃப்ரூட்ஸ், இந்த மாதிரி மாறிடணும். ஸோ மார்னிங்லேருந்து நீங்கள் ஈவினிங் வரும்போது அந்த டிரான்சிஷன் எப்படி இருக்கணும்னா ஹை கேலரி டு லோ கேலரி, ஹை ஃபைபர் டயட்டுக்கு வந்துடும். அதனால தான் ஈட் லைக் a king in the morning அப்படி. எக்ஸாக்ட்லி. ஸோ ஈட் லைக் எ பெக்கர் ஆர் வாட் பாப்பர் இன் த நைட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தட் இஸ் ஆல்வேஸ் நீங்கள் அந்த ஃபைபர் டயட்டு அதெல்லாம் கொடுக்கும்போது நைட்டில் உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் கம்மியாகும், ஆப்வியஸ்லி கேன்சர் வரதுக்கான சான்சஸ் கம்மியாகும். ஸோ தேர் இஸ் மல்டிபிள் பெனிஃபிட்ஸ் ஃபார் திஸ். இட்ஸ் நாட் அ சிங்கிள் ஹிட். அண்ட் அலாங் வித் தட் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. ஸோ இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸ்லாம் வந்துட்டு நிறைய ப்ராசஸ்டு ஃபுட் அப்புறம் வந்துட்டு ஃபாஸ்ட் ஃபுட் தான் சாப்பிட்றாங்க. அவங்களோட லைஃப் ஸ்டைலில் வந்துட்டு இந்த மாதிரினா நிறைய ஃபுட் இன்டேக் எடுத்துக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு அட்வைஸ் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க டாக்டர்? ஸோ ஆஸ் ஐ ஆல்ரெடி மென்ஷன், இப்போ எல்லாமே ஃபாஸ்ட்டாக இருக்குன்றதுனால எல்லாம் இமீடியட்டாக அவைலபிலிட்டி இருக்கணுன்றாங்க. ரெண்டாவது வந்து என்ன ஆகுதுன்னா இதோட ஷெல்ஃப் லைஃப் வந்து லாங்கராக இருக்கணும்னு பார்க்குறாங்க. எந்த பேக்கெட்டில் ப்ராசஸ் ஃபுட் வச்சாலும் அது மாதக்கணக்காக நல்லா இருக்கணும் அப்படின்றாங்க. அப்போ என்ன ஆகும்னா நீங்கள் அவ்வளோ நாள் வைக்கணும்னா நீங்கள் அவ்வளோ ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அதில் ஆட் பண்ண வேண்டியது இருக்குது. அண்ட் எல்லா இதுலேயும் ப்ராசஸ்ட் ஃபுட்லேயும் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபேட், இந்த பாம் ஆயில் கண்டென்ட்டு, இந்த வெஜிடபிள் ஆயில், ஸோ இதெல்லாம் வந்து என்ன ஆகும்னா ஸ்ட்ரெயிட்டாக போய் அவங்களோட ஹார்ட்டில் இருக்க பிளட் வெசலில் போய் அப்படியே டெபாசிட் ஆகிடும். தீஸ் ஆர் ஆல் வெரி பேட் கொலஸ்ட்ரால்ஸ். ஸோ இது வந்து ப்ராசஸ்ட் ஃபுட்டில் ரொம்ப அதிகம். பேக்கரி, பேக்ட் ஐட்டம்ஸு, வாட் எவர் யூ வாண்ட் டு டேக் எனி ப்ராசஸ்ட் ஃபுட்டு, நீங்கள் இன்க்ரீடியன்ஸ் படித்து அதில் வந்து நீங்கள் பாம் ஆயிலோ இல்லை ப்ராசஸ்ட் வெஜிடபிள் ஆயில் இல்லை ஹைட்ரோஜனேட்டட் வெஜிடபிள் ஆயில், இதெல்லாம் வந்து டால்டாக் ஆக்சுவலி ஈக்குவல். ஸோ இதெல்லாம் இருந்துச்சுன்னா பெட்டர் டு அவாய்ட் ஆல் தீஸ் திங்ஸ். அண்ட் நீங்கள் வந்து உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக சாப்பிட்ணுன்னா நீங்கள் இட்லியோ இல்லை இடியாப்பமோ அதே சாப்பிடுவோம். தட் இஸ் மச் ஃபாஸ்டர் அண்ட் இட் இஸ் வெரி சேஃபர். ஸ்டீம்டு ஃபுட்டு தான் அது. இல்லை நீங்கள் ஜஸ்ட் ஒரு பவுல் ஆஃப் வெஜிடபிள்ஸ் வந்து லைட்டாக ஸ்டீம் பண்ணிட்டு சாப்பிட்டு போயிடலாம். ஓகே. ஸோ ப்ராசஸ்ட் ஃபுட் இஸ் பெட்டர் டு அவாய்ட் இன் எனி ஃபார்ம், ஐ வுட் சே. அதே மாதிரி இப்போ என்ன லேட்டஸ்ட் டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இருக்குது டாக்டர் ஹார்ட் சர்ஜரியில்? ஸோ ஹார்ட் சர்ஜரியில் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கடந்த 10-15 வருஷமாக நம்ம ஆஞ்சியோபிளாஸ்டி அண்ட் ஸ்டென்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்பவே ப்ரோக்ரஸ் ஆகிருக்கு. இப்போல்லாம் முன்னாடி வந்து நம்ம ஓப்பன் ஹார்ட்டில் பண்ண வேண்டியது இப்போல்லாம் பின் ஹோல்லே நாங்கள் முடிச்சிடுறோம். முன்னாடி காலில் பண்ணிட்டு இருந்ததை வந்து காலில் பண்ணிட்டு ஒரு 2 days ஹாஸ்பிட்டலில் இருக்க வேண்டியது இருக்கும் பேஷண்ட். இப்போ அது கூட இல்லை, கையில் ரிஸ்ட்லேயே வந்து ஆக்சஸ் எடுத்து பண்ணிடுறோம். இவ்வளவும் அட்வான்சஸ் ஆகிட்டே இருக்குது. அலாங் வித் தட் உள்ளே நாங்கள் பண்ணுறது தட் இஸ் ஃபார் டியூரிங் ஆஞ்சியோபிளாஸ்டி எப்படி இந்த பிளாக்கை வந்து நம்ம பிளாஸ்ட் பண்ணுறோம் இல்லை கிளியர் பண்ணுறோன்னா அந்த டெக்னிக்ஸும் இப்போ பெட்டராக இருக்குது. நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் லேசர் ஆஞ்சியோபிளாஸ்டி இப்போ வந்து இருக்குது. ஸோ முன்னாடி சில பிளாக்ஸ் எல்லாம் வந்து நம்ம பலூன்னால இது பண்ண அட்ரஸ் பண்ண முடியல, அதை தகுதிக்க முடியல. அதெல்லாம் இப்போ வந்து லேசர் ஆஞ்சியோபிளாஸ்டியில் வந்துடுச்சு. இல்லை ரோட்டாபிலேஷன்ன்றாங்க. ஸோ ரொம்ப சுண்ணாம்பு படிஞ்சு ஃபார் எக்ஸாம்பிள் கால்சியம் நிறைய டெபாசிட் இருக்குது அந்த பிளாக்ல, பலூன் உடைக்க முடியல அப்படின்னா இந்த ரோட்டாபிலேஷன்றது வந்து டைமண்ட் கோட்டட் பல்ப் இருக்கும், அது போய் அது உடச்சிட்டு வருது. ஸோ இந்த மாதிரி லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸ் நிறைய வந்துடுச்சு. ஸோ இந்த ரேட்ஸ் பைபாஸ் பண்ணுறதுக்கான ரேட்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மியாயிடுச்சு ஆக்சுவலாக. இப்போ எல்லாமே வந்து ஆஞ்சியோபிளாஸ்டிலேயே முடிஞ்சிடுது. ஸோ லாட் ஆஃப் டெக்னாலஜிஸ் ஹவ் அட்வான்ஸ்ட் நவ். ஸோ த ரேட்ஸ் ஆஃப் ஆஞ்சியோபிளாஸ்டி பைபாஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி. இப்போது முடியவே முடியல, நிறைய பிளாக்ஸ் இருக்குது அப்படின்னா தான் நாங்கள் வந்து பைபாஸ்க்கே அனுப்புகிறோம். மோஸ்ட் ஆஃப் த பேஷண்ட்ஸ் வி டூ ஆஞ்சியோபிளாஸ்டி அண்ட் சென்ட் இட் அவுட். ஓகே டாக்டர். ஸோ ஹார்ட் ரிலேட்டடாக இருந்த எல்லா கேள்விகளுக்கும் ரொம்ப கிளியராக எங்களுக்கு இருந்த எல்லா டவுட்ஸுமே வந்து அவ்வளோ சூப்பராக வந்து கிளியர் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். தேங்க்யூ, வெரி யூஸ்ஃபுல். தேங்க்யூ.